சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மதபோதகர் ஜாகிர் நாயிக்கிற்கு பொது இடங்களில் சொற்பொழிவாற்ற தடை ஏதுமில்லை என்ற அரசாங்கத்தின் அறிவிப்பு குறித்து ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ்என் ராயர் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சு அந்த முடிவை மறு ஆய்வு செய்து ஜாகிர் நாயிக் மீதான தடையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து போராடப் போவதாக வணக்க மலேசியாவிடம் ராயர் கூறினார். இது எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. மேற்கொண்டு இதை மறு பரிசோதனை செய்து அந்த தடையை மீண்டும் நீடித்து அமல்படுத்துவதற்கு நான் அடுத்த நடவடிக்கையை எடுப்பதற்கு நான் உடனடியாக நான் ஆரம்பிக்க போறேன் சார். அதான் என்னுடைய பதில். இதை மறுபடியும் இந்த அவருக்கு விடுத்திருந்த தடையை மறுபடியும் அந்த தடையை நீடித்து இருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நான் மறுபடியும் விண்ணப்பம் செய்ய போகின்றேன். 2019 ஆண்டில் ஜாகிர் நாயிக்கிற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அது இப்போது அமலில் இல்லை என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் முன்னதாக உறுதிப்படுத்தியிருந்தார். மக்களவையில் ராயர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் அதனை தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக 2019 ஆண்டு ஜாகிர் நாயிக்கிற்கு அந்த தற்காலிக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் பெர்லிஸில் ஒரு மாநாட்டில் ஜாகிர் நாயிக் உரையாற்றியதாக செய்திகள் வெளியாகின. எனவே அவர் மீது இன்னமும் தடை உள்ளதா இல்லையா என ராயர் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.